கேசரி 2 முழு திரைப்படக் கதை 1919 ஒரு இந்திய நாட்டு மக்களின் உயிர்கள் ஒரு பூங்காவில் மண்ணுடன் இணைந்தன. ஆனால் 1920 ஒரு நீதிமன்றத்தில் ஒரு இந்தியர் தன்னுடைய வாதத்தால் ஒரு பேரரசை உலுக்கியார். இவனை நாமெல்லாம் மறந்துவிட்டோம். இவன்தான் சி. சங்கரன் நாயர். இந்த கதையை சொல்வதற்காகத்தான் கேசரி 2 வந்திருக்கிறது. உந்துதல் 1919 அமிர்தசரஸ். ஜெனரல் டயர் அமிர்தசரஸில் மக்கள் அமைதியாக கூடியிருக்கும் ஜல்லியன் வாலா பாக் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார். நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்தியா முழுவதும் இதுவே புரட்சிக்குரிய ஒரு தீயாக பரிகிறது. சங்கரன் நாயர் நேர்மையின் வழக்கறிஞர். சி. சங்கரன் நாயர் அக்ஷய் குமார் ஒரு நேர்மையான வழக்கறிஞர். அவர் முன்னாள் வைஸ்ராய் கவுன்சிலில் இருந்தவர். ஆனால் ஜல்லியன் தாக்குதலுக்குப் பிறகு பதவியை ராஜினாமா செய்கிறார். இவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்தியர்களை கொன்ற ஜெனரல் டயர் மீது வழக்கு தொடர வேண்டும். இந்தியா வர்சஸ் டயர் வழக்கு தொடக்கம். சங்கரன் நாயர் வழக்கை ஒரு பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் தொடங்குகிறார். அவருடன் உதவிக்கு தில்லியில் அனன்யா பாண்டே ஒரு இளம் வழக்கறிஞர். எதிரணியில் நெவில் மேக் மக்கின்லி, ஆர். மாதவன் டயருக்காக வாதிடும் பிரபல வக்கீல். நீதிமன்றத்தில் போட்டி உண்மை விழுங்கலா? வழக்கு நேரில் நடக்கிறது. சாட்சிகள், புகைப்படங்கள், நிபுணர்கள், ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நாயர் தன்னை நாடு பாதுகாப்பதற்காக இப்படி செய்தேன் என்று சொல்கிறார். நாயர் நாடு பாதுகாப்புக்கு மனிதநேயம்தான் முதன்மை என உணர்ச்சியுடன் வாதிடுகிறார். நீதிமன்ற தோல்வி நாயர் இடரும். வழக்கின் முதல் முடிவில் நாயர் விடுவிக்கப்படுகிறார். நாயர் அதிர்ச்சி அடைகிறார். நீதிமன்றத்தின் பாகுபாடுகள், அரசியல் ஈடுபாடு அனைத்தும் வெளிப்படத் தெரிகிறது. இரண்டாவது வழக்கு சட்டத்தை நம்பும் வீரர். நாயர் இப்போ லீகல் லூப்போல் பயன்படுத்துகிறார். ஒரு வழக்கறிஞராக சட்டப்படி எப்படி நேர்மையாக வெற்றி பெறலாம் என்பதை அறிந்து மறுபடியும் வழக்கு தொடர்கிறார். இந்த முறை புதிய ஆதாரங்கள், உண்மையான சாட்சிகள், வெளிநாட்டு பத்திரிகைகள், ஜூனியர் வக்கீலின் ஒத்துழைப்பு ஆகியவற்றால் வழக்கு பலம் பெறுகிறது. வெற்றி நீதிக்கு எடுத்துக்காட்டு. வழக்கின் முடிவில் ஜெனரல் டயர் மீது ஜெனோசைடு குற்றச்சாட்டை நீதிமன்றம் ஏற்கிறது. இந்தியாவில் நடந்ததற்கான உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. இந்தியர்களுக்கு இது நீதியின் ஒரு படியாக அமைகிறது. முடிவுரை மரியாதைக்குரிய வீரர். நாயர் தனது நாட்டுக்காக வழக்கில் வென்றாலும் வாழ்க்கையில் அரசியல் மற்றும் பாரம்பரியத்தால் ஒதுக்கப்படுகிறார். கடைசி காட்சியில் எதிரிகளை வெல்லும் சக்தி நம்மிடம் இருக்கிறது, ஆனால் சத்தியத்துக்காக போராட வேண்டும் என்கிறார். பின்னணி: இந்த வழக்கு அதிகாரிகளுக்கு எதிரான முதல் அதிகாரப்பூர்வமான சர்வதேச நடவடிக்கை ஆகும். இந்திய நீதிமன்றங்களும் இந்திய சிந்தனைகளும் எப்படி உண்மைக்கு வழிகாட்டின என்பதை இந்த படம் சொல்கிறது. இது ஒரு சினிமா அல்ல, இது வரலாறு. ஒரு மறக்கப்பட்ட வீரனின் குரல். இதுதான் கேசரி 2. வாழ்க்கை தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போம்.